Time 2:38 AM, day 41. ஆக்சுவலி அந்த சிரிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இன்ஹெரிட்டர்ஸ் பார்த்தேன். லைக் இது என்னோடய 7th டைம் நினைக்கிறேன். அவ்வளோ தடவை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைக்கும். அதிலிருந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். லைக் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு. லைக் அதில் ஃபாதர் சன் லவ், பிரதர்ஸ் இருக்கிற லவ், ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற லவ், எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, எப்படி ப்ராப்ளம் வரும்போது எப்படி கூட நிற்கிறாங்க, எல்லாமே அதில் இருக்குது. ஈவன் ஹீரோயினோட லவ்வுக்கு ஹோல் ஃபேமிலி எதிர்ப்பு காட்டும்போது அவங்க எவ்வளோ அதுக்கு ஈச் அதர் சப்போர்ட் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்காம, எல்லாத்தையும் இழந்தாலும் கூடவே நிற்கிறாங்க. வேறு லெவல். நிறைய ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். ஆல்வேஸ் எனக்கு லீ மின் ஹோ ரொம்ப பிடிக்கும். அது இப்போது எந்த சீரீஸாக இருந்தாலும் சரி, இதுவும் ஒன் ஆஃப் த சீரீஸ், பெஸ்ட் ஒன், ரொம்ப பிடிச்சது. அதை பார்த்துட்டு தான் தூங்கினேன். அப்புறம் ஒரு 10க்கா மூனி எழுப்புனான், கத்திகிட்டே இருந்தான். இப்போ வேறு மூனி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டானா, என்ன ஷேடோ கூட கம்பெனி ஆகிட்டான் போல். மேலே பக்கத்தில் நல்லா கத்தி என்னை எழுப்பிட்டான். அப்புறம் அவனுக்கு ஃபுட்டு வச்சுட்டு மறுபடியும் படுத்தேன். ஆனால் தூக்கமே வரல. ஏன்னா நேற்று நான் எந்த பிளானுமே பண்ணல. எங்கேயும் போகிறது எனக்கு பிளான் இல்லை. வெயில் வேறு, ஸ்பெசிஃபிக்காக வேலையும் இல்லை. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். அதான் இன்ஹெரிட்டர்ஸ் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 20 எபிசோடு ஆல்மோஸ்ட் முடித்தேன். லாஸ்ட்டு 2 எபிசோடு தான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன் எந்திரிச்சதுக்கப்புறம். அப்புறம் ஹேசல்நட் காஃபி போட்டு குடித்து, அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, ஆமாம், இந்த ஜோடி ஆர் யூ ரெடி பார்த்தேன். அது கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் சாண்டியோட பையன்லாம் பொண்ணு ரொம்ப பெருசாயிடுச்சு. பிக் பாஸில் பார்த்தது அவங்க பொண்ணு. அது ரொம்ப கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு, அப்புறம் துணி துவைச்சதை காய போட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. எதுவுமே பண்ண தோணலை, சமைக்கவே தோணலை. இவ்வளோ லேசி நான் ஆனதே இல்லை. ரொம்ப லேசியாக இருந்துச்சு. சரி, எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம், வீக்கெண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆக்சுவலி ஹோம் மசாஜ் அர்பன் கம்பெனியில் புக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஸ்லாட்டும் அன்அவைலபிளில் இருந்துச்சு. அதனால் எதுவுமே கிடைக்கல. ஏன் ஏன் லேசியாக இருந்ததுன்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. காலையில் வெளில எந்திரிக்கும் போதே செம்ம இடுப்பு வலி. அந்த டோன்ட் ஸ்டாப்பு அந்த டேட்டூ போட்ட அந்த இடம்தான் ரொம்ப வலிச்சிருந்தது. ஸோ அமிர்தாஞ்சன் ரோல் ஆன் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன். பட்டு குனியும் போது ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஏதாவது பூனைக்கு சாப்பாடு போடும்போதெல்லாம் குனியணும்ல, ரொம்ப வலிச்சிருந்தது. அதனால தான் நான் நேற்று சமைக்கலை. அந்த ட்வைங் ஆப்பில் என்ன போட்டேன், ரசம் சாதமும் மின்ட் லைம் அதுதான் போட்டேன். அது போட்டு அப்புறம் அதை சாப்பிட்டு எந்த வலியுமே இல்லை. புக்கு படிக்கலாம்னு நினச்சேன், இடுப்பு வலியா. அப்புறம் வேறு எதுவும் பண்ண தோணலை. சைக்கிள் சரி பண்ணியிருந்தேன். ஃபாதர்கிட்ட பேசினேன் நேற்று. ஃபாதர் என்ன சொன்னார், கடன் பற்றி கொஞ்சம் சொன்னார். வேறு என்ன சொன்னார், ஊருக்கு வரி அந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் ஜாக்கெட்டு தைக்க போனேன்லாம் சொன்னேன். ₹700 ஒரு ஜாக்கெட்டுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 இருக்கும், இல்லை 5 ஆச்சா தெரியல.
எதுவுமே எனக்கு பண்ண தோணலையா. சாப்பிட்டதுக்கப்புறம் ரசம் சாதம் சூப்பராக இருந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். ரசம் சாதம் நல்லா இருந்துச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டேன். ரசம் சாதம், பீன்ஸ் பொரியல், அப்பளம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வெயில், பால்கனி டோர்லாம் திறந்து வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். அந்த வேர்வையிலேயே நான் தூங்கிட்டேன். திடீர்னு கனவில் பார்த்து எந்திரிச்சு டைம் பார்க்குறேன், 1 hour தான் முடிஞ்சிருக்கு, லைக் 6 ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் படுத்தேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு துணி குளிச்சுட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு, அப்புறம் எதுவுமே பண்ணாமல் நம்ம டே இருக்கக்கூடாது வீக்கெண்டு அப்படின்னு மோகினி ஆட்டம் படம் புக் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பிவிஆர் உத்தண்டி தான் போவேன். திஸ் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு ஐநாக்ஸ் பிவிஆர் போனேன். இதுக்கு இடையில் ஒரு ஃபன் பண்ணேன். என்னன்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து நான் ஃபோனில் டிலீட் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் அது இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன தான் பண்ணாலும் அந்த காண்டாக்ட்ஸ்லேருந்து போக மாட்டேங்குது. அண்ட் அவங்களுக்கு என்னோடய ஸ்டேட்டஸ் வியூ பண்ண முடியுது, ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க முடியுது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆக ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அன்ரீட் மெசேஜஸ் இருந்துச்சு. அது எதுவுமே எனக்கு காட்டலை. அந்த இன்ஸ்டால் பண்ணப்போ நிறைய மெசேஜ், லைக் நேற்று காலையில் 5 மணி வரைக்குள்ள மெசேஜ் தான் இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற எந்த மெசேஜுமே இல்லை. அப்படியே போச்சு. ஆக்சுவலி மார்னிங்கும் லைக் ஏதோ ஒரு டைமில் வந்து நான் லாஸ்ட் இயரு நினைக்கிறேன், மதுரைக்கு ட்ரிப்பு போயிருந்தேன். மதுரை, கன்னியாகுமரி எல்லாம். அப்போ அங்கே வச்சு பிரதீபோட தெரிஞ்ச ஒருத்தங்க பிரதீபோட ஃப்ரெண்டோட ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க பேர் சுபாஷ் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து ஆக்சுவலி இந்த சாட்ஜிபிடியே ப்ராம்ப்டெல்லாம் வரும்ல, இமேஜு ஜென்ரேஷன் ப்ராம்ப்டெல்லாம் நல்லா வைரல் ஆகிற ப்ராம்ப்ட்டு, அதெல்லாம் வந்துச்சுன்னா இவர் என்னோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. லாஸ்ட் டைம் வந்து 3D மாடல் பொம்மையெல்லாம் வந்து எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ காலையில் அவர் வந்து பவிழமல்லின்னு ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு போல், அது என்னோடய ஃபோட்டோவில் வச்சு அனுப்பியிருந்தார். அது எடுத்து நான் டிபி வச்சிட்டேன். அப்புறம் வேறு என்ன பண்ணேன், ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், சாரீ ஸ்டேட்டஸு, ராகேஷ் வாங்கி கொடுத்த சாரியில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். எனக்கு இந்த பிடிக்காத ஆளுங்கள்லாம் பார்த்தது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணப்போ நான் டிலீட் பண்ண நம்பர்லாம் போச்சு. ரொம்ப சந்தோஷம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடு குட்டியாக தான் இருந்தாலும் நிறைய திங்ஸ் காணாமல் போகும். இந்த சென்ஸ் எனக்கு கையிலேருந்து மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி நான் சொன்னேன்ல, ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசேஷனில் ஒரு நெயில் வந்து தொலைஞ்சிருச்சு. ஆக்சுவலி நேற்று பெருக்கும்போது மேட்டுக்கு அடியில் அது ஒட்டி இருந்திருக்கு. அதை நான் நேற்று கண்டுபிடிச்சேன். அப்புறம் 10 நாள் முன்னாடி தொலைஞ்சு போன கம்மலோட பேக்கு ஸ்டாப்பர் வந்து அதை கண்டுபிடிச்சேன். கம்மல் நிறைய கண்டுபிடிச்சேன். அப்புறம் தரையில் வைக்கிற குச்சியை கண்டுபிடிச்சேன். ஐயோ, வீடெல்லாம் தேடி 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 அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அம்மாவை ஃபோன் பண்ணேன். அங்கே தான் ஃபன்னு. அதாவது ஆக்சுவலி நேற்று ஃபுல்லாக சோகமாக ஸ்லோவாக இமோஷன், லைக் ரொம்ப இமோஷனலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா வந்து இந்த வாரம் ஊருக்கு வரியா என்ன ஜட்டி டான்ஸோடு தானே வர அப்படின்னாங்க. அவ்வளோ தடவை சொன்னேன்,
கிழிஞ்ச பேண்ட்டு போடாதன்னு ஊரில் இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்குற மாதிரி கிழிஞ்ச பேண்டே போட்டு வந்தேன் என் மானத்தை வாங்கிறதுக்கு அப்படின்னாங்க. ஏன்னா திருவிழாவுக்கு அம்மாவை பார்க்க போகும்போது நான் கிழிஞ்ச பேண்ட் தான் போட்டேன். வேணும்னு பண்ணலை. பிளாக் பேண்ட்டு தேடினப்போ கிடைக்கல. ஸோ கிடைச்ச பேண்ட் எடுத்து போட்டு போனேன். எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த டாப்பிக்கே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒன்று சொன்னாங்க. அதாவது இந்த வாரம் நான் ஊருக்கு போகும்போது பேண்ட் மேலே ஜட்டியும் ப்ளவுஸு மேலே ப்ராவும் போடணுமா. அதுக்கப்புறம் நெத்தியில் எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே தான் நான் பிறந்திருக்கேன், அதுதான் என்னோடய கோரிக்கை அப்படின்னு நான் நெத்தியில் ஒட்டி வைக்கணுமா. இப்படி சொல்லி அவ்வளோ சிரித்தேன். அது நிறைய தடவை சொன்னாங்க. பேண்ட்டு மேலே இந்த தடவை என்ன பேண்ட்டு மேலே ஜட்டி தானே போட்டு வரப்போகிற, இனி ப்ளவுஸு மேலே ப்ராவும் போட்டுட்டு வந்துடு, உனக்கு என்ன இது புது விஷயமா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சிரிச்சிட்டேன். ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க அம்மா. நான் சொன்னேன், நீங்கள் தான் அப்ரூவல் கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பாக வர இந்த வாரம் அப்படி தான் வரப்போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னேன். அது ஒரு ஃபன்னு. அதுக்கப்புறம் அம்மா கால் கட் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரெடியாக. நான் ஒரு 9:30 போகணுன்னு நினச்சேன். ஒரு 9:40 ஆகிடுச்சு. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மரீனா மாலுக்கு. நான் டிஎன்ஹெச்பி வழியாக தான் போனேன். மரீனா மால் போயிட்டேன். போய் நைட்டு டின்னர் எதுவும் சாப்பிட்லையா, லைட்டாக பசிச்சது. ஸோ டைரெக்டாக ஃபுட் கோர்ட் போனேன். அங்கே கடையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு மோமோ சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இப்போ வெஜ் மோமோ ஆர்டர் பண்ணேன். பாட்டு கேட்டு அப்படியே அங்கே உட்காந்தேன். எனக்கு எல்லோரும் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக பார்க்குறது தான், பட் இந்த தடவை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபேமிலியில் ஒரு உமன் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. அது எனக்கு சந்தோஷமாக தான். நானும் திருப்பி ஸ்மைல் பண்ணேன். அப்புறம் எனக்கு கரெக்டாக நான் உட்கார டேபிளுக்கு ஒரு டேபிள் தள்ளி வேறு டேபிளில் ஒரு பையன் உட்காந்தான். ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். அவன் என்ன பார்க்குறானா இல்லை சுற்றி இருக்கிற யாராவது பார்க்குறானே தெரியல. நான் பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நான் பார்த்தா திரும்பிட்டான். ஓகே, 2-3 தடவை நான் நோட்டீஸ் பண்ண பார்க்குற மாதிரி. அப்புறம் நானும் அதை விட்டுட்டேன். அப்புறம் மௌனா மெசேஜ் பண்ணியிருந்தா. ஓ மை காட், அதாவது காந்திஜி கொரியன் லவ் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அனுப்புனான். செம்மையாக இருந்துச்சு. செம்ம சிரிப்பு. நான் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆளுங்க. அப்படி இருந்துச்சு. அப்புறம் மோமோ வாங்கிட்டு கை வாஷ் பண்ணிட்டு மோமோ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பாயிண்டில் இப்படி யோசிச்சுட்டு டைரெக்டாக பார்த்தேன்னா இந்த பையன் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நான் நினச்சேன், ஒருவேளை நம்ம ரொம்ப அவசரப்பட்டு சாப்பிட்றதுனால கலாய்ச்சி சிரிக்கிறான்னு தெரியல. எனக்கு பசிக்குது, ஸ்டைலாக சாப்பிட்லாம் நமக்கு வராதுன்னு இல்லை, நமக்கு தேவையில்லை. அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 5 மோமோ தான் இருந்துச்சு. பசி வேறு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 10:30 ஷோ, அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டேன். நான் சாப்பிட்டதை எடுத்து குப்பையில் போட்டு கை வாஷ் பண்ணிட்டு படத்துக்கு போயிட்டேன். அங்கே லாஸ்ட்டு சீட்டு 8th ஸ்க்ரீனு A7 டாப்பு. சூப்பராக இருந்துச்சு படம். நிறைய சிரிக்க இருந்துச்சு. வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. சைஜு குரூப்பு இவ்வளோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவரோட 150th மூவி சூப்பராக இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட், த்ரில்லர்னு இல்லை, ஆமாம் த்ரில்லர் தான். நிறைய சிரிக்க இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இன்டர்வெல்லுக்கு நான் எப்பவும் போல் ஹாட் டாக்கு வாங்க போனேன். என்னோடய மொபைலில் தொங்கிட்டு இருந்த சிகரெட் கீச்செயினை தொலைச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேடினேன், கிடைக்கல. அப்புறம் ஹாட் டாக் வாங்க நிற்கிறேன். பின்னாடிருந்து யாரோ ஏதோ பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்தா இந்த பையன்
இந்த பையனும் அவங்க ஃப்ரெண்டும், நீங்கள் மலையாளியா அப்படின்னாங்க. அப்போ ஆமாம் அப்படின்னேன். உங்களை எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, டேட்டூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, இங்கே தான் வேலை செய்கிறீங்களா அப்படின்னா. அப்போ ஆமான்னேன். அப்புறம் வேறு என்ன கேட்டான், எந்த கம்பெனினா ப்ரைடு அப்படின்னு. அப்புறம் அவன் ஏதோ கான்வர்சேஷன் கேக் பில் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் நானும் பில் பே பண்ணுறதுல பிஸி ஆகிட்டேன். அப்புறம் கொடுத்துட்டு சீக்கிரம் பில் பே பண்ணிட்டு காஃபி வாங்கிட்டு ஹாட் டாக் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் ஸ்க்ரீனு மறுபடியும் பேக் டு ஸ்க்ரீன் போனேன். நான் மேலே ஏறுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மூவி பார்க்க ஏறும்போதே நான் விழ போனேன். ஏன்னா இந்த ஹீல் என்னமோ தெரியல, அங்கங்கே ஸ்ட்ரக்காகி நிற்கிது. ஸ்டெப்ஸில் ஒரு தடவை விழப்போனேன், நல்ல வேளை கீழே விழலை. இந்த தடவை கையில் இது வச்சுட்டு விழப்போனேன். லைக் ஷூ வந்து ஸ்டக்காகி நின்றுடுச்சு. கால் வெளியே வந்துச்சு, ஷூ மட்டும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஷூ போட்டு மேலே வந்து உட்காந்தேன். எனக்கு தோணுச்சு அவங்க என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு. நினச்ச மாதிரி நான் திரும்பி பார்க்கும்போது என் பின்னாடி தான் இருந்தாங்க. அப்புறம் நான் உட்காந்ததுக்கப்புறம் நான் அவங்கள கீழே பார்த்தேன். சரி, நான் அங்கே உட்காந்துட்டேன். படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லைக் ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சிரித்தேன். அதுக்கப்புறம் கீழே போய் வந்திருக்கலாம். பட் நான் வந்து மேலேருந்து எக்ஸிட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் அவங்கக்கிட்ட அவங்கள பார்த்து அப்புறம் பேசுகிற ஒரு எதுக்கு சும்மா தேவையில்லாமல் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு இந்த வழியாகவே வந்துட்டேன். வந்துட்டு என்னமோ தெரியல, எனக்கு ஹெல்மெட் போடணும் தோணலை. கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு பைக் எடுத்து பைக்கு தேடுறது இன்னும் கொடூரம். என்னமோ தெரியல, எப்போவுமே எங்கே பைக்கு பார்க் பண்ண விட்டேன்னு மறந்துடுவேன். எனக்கு ஆக்சுவலி இந்த மாலில் பைக்கு பார்க் பண்ணும்போது இப்படி சுற்றி 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 நம்மளை கூட்டிகிட்டு போகும்ல, அது ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ரைடு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபன்னாக இருக்கும். அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். போகும்போது இப்படி ஏறுறது இறங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என்னமோ லைக் i3ங்கிற ஒரு இதில் தான் வச்சேன். அப்படி வச்சதான் எனக்கு ஞாபகம். ஆனால் i3ல வண்டி இல்லை. அப்புறம் தேடி 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 கடைசியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கிங் பே பண்ணிவிட்டு 120 ருபீஸ் பே பண்ணேன். அப்புறம் மேலே மாலுக்கு வெளியே வந்ததும் அந்த பையனோட ஃப்ரெண்டை பார்த்தேன். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தான்னு தோணுச்சு. அப்படியே பாட்டு மாற்றிட்டு அப்படியே சுற்றிட்டு எப்படியோ ஸ்பீடாக ஒரு 80ல் வந்துட்டேன். மரீனா மால்லேருந்து ஷோலிங்கர் வரைக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் வந்ததுமே மூனி ஷேடோவெல்லாம் என் பின்னாடியே வந்தாங்க. ஜோசி இருந்தால். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே குப்பை வைக்க போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சைக்கிள் எனக்கு ஆக்சுவலி ஓட்டணும்னு இருந்துச்சு. நான் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அது கரெக்டாக ஆகலை. அது சைக்கிள் கடைக்காரன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ஸ்பேனர்லாம் வச்சு கழட்டி ஏதோ மாட்டணும். அங்கங்கே ஸ்க்ரூ லூஸாக இருக்குது. 4 தடவை விழ போனேன். அதனால் சைக்கிள் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போனேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் சைக்கிள் அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டிவிகே விசில் வந்து ஒரு 7 விசில் கொடுத்துருந்தாங்க பாரு வீட்டில். அதெல்லாம் வந்து ஒரு கீச்செயினாக க்ரியேட் பண்ணிட்டேன். அது பண்ணேன். வேறு என்ன பண்ணேன், அவ்வளோதான். இவ்வளோ பண்ணிவிட்டு ஹாப்பி இந்த டே. நேற்று நைட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சிரித்தேன். அம்மாவும் கொஞ்சம் சிரிக்க வச்சாங்க. படத்துலேயும் நிறைய சிரித்தேன். ஆக்சுவலி திரும்ப வரும்போது யோசித்தேன், நான் எவ்வளோ லக்கி இல்லை. ஆக்சுவலி பாலக்காடு கிணாശ്ശേരിயில் இருந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அது கூட இல்லை. என்ன நான் இப்போது பாலக்காடில் இருந்தது, ஒருவேளை நான் சென்னை வராமல் இருந்ததை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரீடமே இல்லாத ஏதோ ஒரு வாழ்க்கையில் நான் குழந்தைங்கள்லாம் பெற்று எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நினச்சா வெளியே போகலாம்,
யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு இல்லை, யாருக்கிட்டேயும் கேட்கணுன்னு இல்லை. பிடிச்ச மாதிரி இருக்கேன். ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு தோணுது. உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலி அது எப்பவுமே எனக்கு தோன்றது தான். எந்த விஷயம் பண்ணும்போதும் நினைப்பேன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் பிரையன் காக்ஸோட இது பார்ப்பேன். அவர் ஸ்பீச்சை பார்ப்பேன் இன்ஸ்டாவில். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த காஸ்மெட்டாலஜி, இதெல்லாம் பற்றி ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட். அவர் இதை பற்றி பேசும்போது அப்படியே யூனிவர்ஸ், ஆட்டம்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுவார். எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி கேட்கும்போதும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கேட்பேன். ஸோ இன்றைக்கி வரும்போதும் அதை யோசித்தேன். ஷோலினில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு, நான் வீடு கட்டலை, பட் ஸ்டில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் நினச்சேன், நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு இமேஜினரி பாய் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன். இமேஜினேஷனில் அது இமேஜினரியாகவே இருந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நினச்சேன், இல்லாததும் நல்லது தான். ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வேண்டிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி தனியாகவே இருந்துடலாம். எனக்கு பேருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. இவ்வளோ நாள் நான் செட்டில் ஆகாமல் ஏதாவது ஒரு குறை, குறைன்னு சொல்ல முடியாது, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது ஏதாவது ஒன்று இருக்கும். டாலரேட் பண்ண முடியணும்ல, எனக்கும் தான், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான். அந்த மாதிரி ஒருத்தங்களை இன்னும் நான் பார்க்காத வரைக்கும் ஓகே தான். சண்டை போட்டுட்டு மைண்ட் ஃபக் ஆகிறதுக்கு தனியாகவே இருந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு ஃபன்னு, நேற்று இன்ஸ்டாவில் பார்க்குறேன், பிரவீன் சார் என்னை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. நல்ல விஷயமாச்சே. நான் சீக்கிரம் போய்ட்டு லிங்க்டின்ல போய் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னமோ தெரியல, ரிவெஞ்ச் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ரிவெஞ்ச். ஆக்சுவலி எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நான் யாருக்கும் கெடுதலும் நினைக்கல, கர்ஸும் பண்ணலை. நான் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் நான் தான் ரொம்ப அக்கறையோட கேர் பண்ணி பாசம் கொடுத்து டைம் கொடுத்து இது பண்ணுவேன். ஸோ அவங்களாம் விலகிப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் நான் எதுவுமே பண்ணலை, அதோட விட்டாச்சு. நோ ரிக்ரெட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, அவ்வளோதான். டே ஒரு மாதிரி போச்சு. இன்றைக்கி ஆன்சியாவோட பர்த்டே, விஷ் பண்ணணும் கண்டிப்பாக. ஆன்சியா அமேசானில் இருந்த என்னோட ஒரு ஃப்ரெண்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு தோணாது, பட் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க ட்ரெயினராக இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு, 4 இயர்ஸ் முன்னாடி ட்ரெயினராக இருந்தாங்க. என்னை எப்போவுமே ஃப்ளர்ட்னு சொல்ல மாட்டேன், எப்படி சொல்கிறது, ஃப்ளர்ட்டுன்னு சொல்லலாம், எனக்கு கரெக்டாக தெரியல இது எப்படி சொல்கிறதுன்னு. எப்போவுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் எல்லோ சாரீ கட்டியிருந்தேன் அமேசான் இருக்கும்போது. அப்போ என்ன மாசா பாட்டில்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் செம்ம ப்ளஷ் ஆகிட்டேன் நான். அதான் பொண்ணுங்க சொன்னால் ரொம்ப ப்ளஷ் ஆகிடுவேன். ஆன்சியா அவ்வளோ பேசினதில்லை, பட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தான் பேசினாலும் ஃபோன் நம்பர் இருக்குது என்கிட்ட அவங்களோட. அவங்களுக்கு விஷ் பண்ணணும். நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர். கொஞ்சம் தான் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க.
அவங்க ஒரு தடவை ஹேர் கலர் பண்ணியிருந்தாங்க. ஹேருக்கு ஐ மீன் பாட்டம் லேயர் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலரில் லைக் ஃபயர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 2 days முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அப்போது பர்த்டேக்கு கிஃப்ட்டு மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அப்போ கேட்டேன். அப்போ சொன்னாங்க 27th April பர்த்டேன்னு. அவங்களுக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணணும். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக விஷ் பண்ணுவேன். அப்புறம் சர்வத்துன்னு ஒரு பொண்ணு, அவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நேற்று. அவங்களும் அமேசான். நான் நேரில் பார்த்ததில்ல. என்னோடய டீமில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வர்ச்சுவல் ஐ மீன் விசிசியில் இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்களும் எனக்கு எப்போ அது மெசேஜ் அனுப்புவாங்க. நேற்றும் பிளெஸ்டு வித் அ பேபி பாய்னு மெசேஜ் பர்சனலாக அனுப்புனாங்க. அவங்களுக்கும் விஷ் பண்ணேன். அப்புறம் ஆக்சுவலி நைட்டு ஜோடி ஆர் யூ ரெடி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ப்ரைவேட்லி மென்ஷன்டு இன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மெசேஜ் வந்துச்சு. பையனோட டிபி வச்சுருந்தாங்க. எந்த பையன் நமக்கு மெசேஜ் அனுப்புவோம்? அது அன்னோன் நம்பர்லேருந்து. நான் ரிப்ளை பண்ணலை. ஆனால் அக்கான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சேச்சின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ப்ரைட் ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸாக தான் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணேன். அப்புறம் ஐ ஹாவ் சீக்ரெட் க்ரஷ் இன் யூ அப்படின்ட்டாங்க. என்னடா அக்கான்னு கூப்பிட்டுட்டு சீக்ரெட் க்ரஷ்ன்னு சொல்கிறாங்கன்னு சருக்கிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணிவிட்டு. அப்போ அவன் யாருன்னு தெரியலை அப்படின்னாங்க. அப்புறம் நான் அவங்கக்கிட்டே கேட்டேன், யாருங்க நீங்கள்? எனக்கு யாருன்னு தெரியலைன்னு. பார்த்தா மௌனா ப்ரைட் ஆஃபீஸில் வெங்கடேஷ் டீமில் இருக்கிற பொண்ணு. அவள் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. நல்லா ஃப்ளர்ட் அவளே சொல்லுவாள், உங்களை பார்த்தாலே எனக்கு ப்ளஷ்ஷாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ அழகாக பிறந்தீங்க, இந்த மாதிரிலாம் அனுப்புவாள். நேர்லேயே சொல்லுவாள். அப்புறம் என்கிட்ட பேசும்போது ப்ளஷ் ஆகிட்டே இருப்பாள். ஃபேஸ் எல்லாம், சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்க் ஆகிடும் அவளுக்கு. அவள்கிட்ட தான் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நேற்று ஈவினிங்கில் ஒரு 2 o'clock சாரும் கால் பண்ண ஐபிஎல் பார்க்க போகலான்னு. நான் ஃபோனை பார்க்கல, வைப்ரேஷனில் வச்சுருந்தேன். வைப்ரேஷனில் வச்சுட்டு நான் டிவியை பார்த்துட்டு நல்லா தெரியவே இல்லை. இருந்தாலும் போயிருக்க மாட்டேன், அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்கன்னு. பட் ஸ்டில் எல்லா கதையும் சொல்லிட்டேன். அவ்வளோதான், டே டன்.